கலிங்கத்து பரணியிலே ஒரு பாடல் கழுநீர் என்கின்ற அந்த பூவை பற்றியது. முருகிற் சிறந்த கழுநீரும் முதிரா இளைஞர் ஆருயிரும் திருகிச் செருகிய குழல் மடவீர் செம்பொற் கபாடம் திறமினோ. இதிலே ஒரு முக்கியமான கருத்து, முருகிற் சிறந்த கழுநீர், முதிரா இளைஞர் ஆறு. இளைஞர்கள் எல்லாம் அந்த பெண்களை பார்த்து சகல நேரமும் அவர்கள் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள், வசப்பட்டு விட்டார்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? முதிரா இளைஞர் ஆருயிரும், மனத்தினால் முதிர்ச்சி அடையாதவர்கள். அவர்களையும் அவர்களுடைய ஆருயிரையும் அந்த செங்கழு நீரையும் அதை அப்படியே திருகி குடல் மீது வைத்து அந்த பெண்கள் செல்கிறார்கள். என்ன நேர்த்தியான ஒரு கற்பனையை இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கிறது என்பதை பார்க்கலாம். இதைப் போல எண்ணற்ற பழந்தமிழ் பாடல்களில் மலர்களின் பெயர்கள் தொடர்ந்து வலம் வந்து கொண்டே இருக்கின்றன. பாரதியாரும் மலர்களை வைத்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். என் கண்ணம்மா நகை புது ரோஜாப்பூ, என் கண்ணம்மா விழி இந்திர நீலப்பூ, என் கண்ணம்மா முகம் தாமரை பூ, என் கண்ணம்மா நுதல் பால சூரியன், என் கண்ணம்மா எதிர் மின்னலை நேர்க்கும், என் கண்ணம்மா புருவங்கள் மதன் விற்கள், திங்களை பாம்பு கவ்வும் செறிகுழல் இவள் நாசி எட்பூ. மூக்கை எல்லின் பூவுக்கு ஒப்படுகிறார் பாரதியார். பாரதிதாசன் அழகின் சிரிப்பிலே ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருக்கிறார். வாசம் வந்த வசத்தில் திரும்பினேன், சோலை நடுவே சொக்கு பச்சை பட்டுடை போன்று பூண்டு படர்ந்து கிடந்தது, குலுக்கென சிரித்த முல்லை மலர்கொடி கண்டேன் மகிழ்ச்சி கொண்டேன் என்று எழுதுகிறார். குடும்ப விளக்கிலே குழந்தைகளை எப்படி தூக்க வேண்டும் என்று எழுதுகிறார். குழந்தைகளை குடும்ப விளக்கிலே எப்படி தூக்க வேண்டும் எழுதுகிறார். குளநீர் தாமரை குழந்தையின் இளந்தலை, அம்மலர் தண்டே அழகிய மெல்லுடல், தண்டுலர் மலர்த்தலை தாங்குமாத்தான், தலை உடல் இரண்டையும் ஒருங்கு தாங்கி உலை அமிழ்தை வறியவள் ஒருவள் தூக்கல் போல் வறியவள் ஒருத்தி தூக்கல் போல் தவறாது தூக்குதல் தலையாய கடனே தெரிந்ததா அத்தான் என்றால் தெரிவை. குழந்தையின் தலையையும் உடலையும் ஒன்றாக கணவன் தூக்காததால் உரை விழுந்து விடுகிறது. அவனுக்கு எப்படி தூக்க வேண்டும் என்று கற்றுத் தருவதைப் போல மலர்களை கொண்டு ஓர் அற்புதமான பாடலை குடும்ப விளக்கில் பாரதிதாசன் படைத்திருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, நெய்தலும் கொட்டியும் ஆம்பலும் போல பிரியாமல் இருப்பதுதான் உறவு என்று. புதுக்கவிதையிலே ஒரு பாடல், எனக்கு சம்மதமே, நீ மாலையாக இருந்தால் அதில் ஒரு மலராக இருக்க மட்டுமல்ல, நீ பாலையாக இருந்தால் அதில் ஒரு மணலாக இருக்கும் என்று கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்கிறார். சில பூக்கள் பறிக்கப்படுவதில்லை, மாலைகள் ஆவதில்லை என்கிற வேதனையில் கவிஞர் மு. மேத்தா கண்ணீர் பூக்களிலே நானும் ஒரு பூவாய்தான் பிறப்பெடுத்தேன், பூவாக பிறந்தாலும் பொன்விரல்கள் தீண்டலையே, பொன்விரல்கள் தீண்டலையே பூமாலை ஆகலையே என்று எழுதியிருப்பார். அரளியை பற்றி வெள் யுவன் என்பவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார். செவ்வரளி பூக்கள் இப்போதெல்லாம் இந்த தங்க நாற்கரங்களின் நடுவே நடப்படுகின்றன. இந்த செவ்வரளி பூக்கள் கரியமிழு வாயுவை உறிஞ்சிக் கொள்கின்றன. அதனால் மாசு குறைகிறது. அவற்றின் மலர்களில் பட்டு வெளிச்சம் சிதறாமல் இருப்பதால் எதிரே வருகிற வாகனங்கள் நன்றாக தெரிகின்றன. எனவே இப்போது கலிபோர்னியா, டெக்சாஸ் போன்ற மாநிலங்களில் எல்லாம் 4 சாலைகளை பிரிக்கிற அந்த தீவு பகுதியில் இவற்றை நட்டு வைக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். எனவே எல்லா மலர்களும் பறிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. சில மலர்களை நாம் செடிகளிலேயே சிரிக்கி விடுவதுதான் இயற்கை சிக்கி செய்கிற மரியாதையாக இருக்க முடியும். ஆனால் மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் கையகப்படுத்த வேண்டும் என்கிற பேராசை இருக்கிறது.
எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டன என்று நாம் நினைக்கிறோம். ஏன் தமக்காக படைக்கப்பட்டவை ஒன்றும் இல்லையா? அதனால்தான் நாம் மலர்களை பறித்து கொண்டு வந்து நம்முடைய வீட்டிலே ஒரு குவளையிலே வைத்து ரசிக்கிறோம். பெர்னார்ட் ஷாவிடம் கேட்டார்கள், உங்கள் வீட்டிலே பூஞ்சாடிகள் இல்லையா? இல்லையே. உங்களுக்கு மலர்களை பிடிக்கும் என்று கேள்விப்பட்டேன், ஏன் பூஞ்சாடியை வைக்கவில்லை? எனக்கு குழந்தைகளை கூடத்தான் பிடிக்கும், அவற்றின் கழுத்தை கொய்து வந்து அதற்காக நான் ஒரு ஜாடியிலே வைக்க வேண்டுமா என்று கேட்டார் பெர்னார்ட் ஷா. ஒரு கவிதை, மலர்களை முன்னாலேயே பறித்து விடுகிறோமே அதை பற்றிய கவிதை. மலர்வதற்கு முன்னாலேயே கழுத்துக்கள் துண்டிக்கப்பட்டு மலர் வளையத்தில் இருக்கும் மலர்களே, உங்கள் மரணத்திற்கும் சேர்த்துதானா மௌன அஞ்சலி? அந்த மலர் வளையத்தில் இருக்கிற மலர்களும் மரணமடைந்துதானே விட்டன, அவற்றிற்காக யார் மௌன அஞ்சலி இருக்க போகிறார்கள் என்பதுதான் அந்த பாடல். வெல்யுவன் இன்னொரு கருத்தை குறிப்பிடுகிறார். செங்குவளை மலர்களிலிருந்து ஒரு சாயம் எடுக்கப்பட்டது, போனீசியர்களால் எடுக்கப்பட்டது. அந்த செங்குவளை மலர்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாயம் பர்பிள் என்கிற நிறம் மேற்கத்திய நாடுகளில் அதிக விலைக்கு போனது. அதை மக்கள் வாங்கி பயன்படுத்தினார்கள். ரோமானியர்கள் அதை தங்க நிறம் என்று சொன்னார்கள். அந்த முசிறி துறைமுகத்தில் இருந்துதான் போனீசியர்கள் அந்த செங்குவளை சாயத்தை செய்வதற்கான கருப்பொருளை கொண்டு சென்றார்கள் என்கிற கருத்தையும் வெல்யுவன் குறிப்பிடுகிறார். சில நேரங்களில் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாமலேயே நாம் இருந்து விடுகிறோம் என்பதற்கு இந்த ஒரு செய்தி சான்றாக இருக்கிறது. மலர்களை பற்றி கூறுகிற போது கண்ணீர் பூக்கள் என்கிற ஒரு கவிதை, அதிலே அவன் தோட்டத்தில் பூப்பதெல்லாம் கண்ணீர் பூக்களாகவே இருக்கின்றன, மகிழ்ச்சி பூக்களை அவனால் பறிக்க முடியவில்லை என்கிற ஒரு வரி. இதைவிட முக்கியமானது, செருப்பை ஒருவர் பேட்டி காண்கிறார். அந்த செருப்பை பார்த்து கேட்கிறார், உங்களை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆள் உள்ளே இருக்கிறாரா இல்லையா என்கிற பலகைகள் பின்னால் வந்தன, அதை முன்னாலேயே செய்தவர்கள் நாங்கள் தான். ரொம்பவும் நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறீர்களே, நாங்கள் தான் ஒரு கட்டத்தில் நீங்கள் உழைத்தது போதும் என்று ஒதுக்கி விடுகிறோமே, அப்போது உங்களில் ஒதுங்கியவர்கள் எங்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களுக்கென்று தத்துவ பார்வை உண்டா? உண்டு. சருகுகளை மிதிக்கிற போது சப்திக்கிற நாங்கள் மலர்களை மிதிக்கிற போது மௌனம் சாதிக்கிறோம். மலர்கள் கூட மௌனம் இருக்கின்றன மலர்களை மிதிக்கின்ற போது. இன்னொரு கவிதை, ஒரு பூ இங்கே உதிர்ந்து கிடக்கிறது, ஓரமாய் செல்லுங்கள் தோடர்களே, காலில் இருக்கிற செருப்பிற்கு கண் இருக்கிறதா காது இருக்கிறதா? சில நேரங்களில் நாம் போகிற போது மலர்களை அந்த பாதையிலே வீசுவார்கள். மனதிற்கு அது மிகவும் சிரமமாக இருக்கும். ஏனென்றால் மிதிபடுவது மலர்கள் அல்ல, செடிகளுடைய இதழ்கள். அதனால்தான் ஒருவர் சொன்னார், மொட்டாகி இருக்கிறதோ செடி இதழ்கள், செடியின் இதழ்கள் தான் மொட்டாகி இருக்கிறதோ, மொட்டாகி இருக்கிறதோ செடி இதழ்கள், அவை கொட்டாவி விடுவதனால் வளர்கிறதோ. கவிஞன் மீரா ஒரு கவிதை எழுதியிருப்பார், உனக்கென்ன போகிறாய் போகிறாய், என் ஆன்மாவல்லவா அனிச்சமாய் உன் அடிகளில் மிதிபடுகிறது என்று. பாவம் பூக்கள், தொடரும் மலர் வளையங்கள், ஹிரோஷிமா நாகசாகி என்று அறிவுமதி எழுதியிருப்பார். பழனி பாரதியின் ஒரு கவிதை, போகும் வழி பூவொன்றை பறித்து அதன் காம்பில் வைக்க முடியாமல் திரும்பும் வழி மறந்து நிற்கிறேன். நாம் ஒரு பூவை பறித்து மறுபடியும் அதன் காம்பில் வைத்து விட முடியுமா? எவ்வளவு எளிதாக நாம் அந்த பூவை பறித்து விடுகிறோம். இந்த கவிதை சொல்கிறது, செதுக்குவது கடினம், சிதைப்பது எளிது. ஆக்குவது கடினம், அழிப்பது எளிது. உண்டாக்குவது கடினம், உடைப்பது எளிது. எனவே நாம் எதையும் சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும். எனக்கு புத்தருடைய வாழ்க்கையிலே நடந்த அங்குலிமால் சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அங்குலிமால் என்கிற ஒருவன் அரக்கத்தனம் கொண்டவன், ஒரு காட்டிலே இருக்கிறான். அவனுடைய பணியே அந்த வழியாக யார் வந்தாலும் அவர்கள் விரல்களை வெட்டி ஒரு மாலையாக போட்டுக்கொள்வான். புத்தரை எல்லோரும் எச்சரிக்கிறார்கள். ஆனால் புத்தர் பயப்படவில்லை. நான் போகிறேன், பார்க்கலாம் என்று உள்ளே சொல்கிறார். பயம் இல்லாதவன் தான் மெய்ஞானம் அடைந்தவர்களாக இருக்க முடியும். அவர்கள்தான் உண்மையான துறவிகளாக இருக்க முடியும்.
புத்தர் அந்த வனத்துக்குள்ளே போகிறார். அங்குலிமால் வருகிறான். என்ன தைரியம், நான் உங்களை கொன்று விடுவேன் என்று தெரியாதா என்று கேட்கிறான். கொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதற்கு முன்னால் ஒன்று செய்கிறாயா? என்ன? அந்த மரத்திலிருந்து ஒரே ஒரு இலையை கொண்டு வந்து கொடு. ஒரு இலை என்ன, ஒரு கிளையவே கொண்டு வருகிறேன் என்று கிளையையே பறித்து வந்து கொடுத்தான். சரி, இப்போது இந்த கிளையை மீண்டும் சென்று ஒட்ட வைத்து விடு போதும் என்கிறான். அது எப்படி ஒட்ட வைக்க முடியும்? ஆம், ஒரு உயிரை எடுப்பது மிகவும் எளிது, யாருக்காவது உன்னால் உயிர் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அந்த நொடியில் அவன் ஒரு துறவியாக தன்னை பதிவு செய்து கொண்டான். இதைத்தான் பழனி பாரதியின் கவிதை சொல்கிறது. பூவை பறித்து விட்டு காமில் வைக்க முடியாமல் திணறுகிற அந்த கதை. இன்னொன்று பழனி பாரதி எழுதியது, கனவுகளோடு காத்திருந்து உதிர்ந்த பூக்களை எல்லாம் கூட்டி பெருக்குகிற பூங்கா தொழிலாளி. பதற்றமோ பெருமிதமோ இல்லாத அதிகாலை அவனுடையது. பெருக்கி முடித்துவிட்டு உடலாற்ற கல் இருக்கையில் கால் நீட்டி படிக்கிறான். மெதுவாக, மிக மிக மெதுவாக அவன் மீது உதிர்கின்றன பூக்கள் என்று. இதை ஆஸ்கார் வைல்ட் எழுதியிருக்கிற சுயநல அரக்கன், செல்ஃபிஷ் ஜெயண்ட் என்கிற அந்த குறுங்கதையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். தன்னுடைய தோட்டத்திலே நிறைய பழங்கள் சுவை சுவையாக இருக்கின்றன. அருகிலே ஒரு பள்ளி, மாணவர்கள் எல்லாம் வருவார்கள். அந்த பூங்காவிற்கு வந்து அந்த கனிகளை எல்லாம் பறித்து சாப்பிடுவார்கள். அதன் சொந்தக்காரனுக்கு இவை எல்லாம் வீணாகின்றன என்கின்ற கோபம். அவன் ஒரு நாள் அந்த பூங்காவை இன்னும் உயர்த்தி சுவர்களை உயரமாக எழுப்பி கனமான கதவை போட்டு பூட்டி விடுகிறான். எந்த குழந்தையும் அங்கே வர முடியாது, எந்த கனியையும் பறிக்க முடியாது. நாட்கள் செல்லுகின்றன. அந்த பூங்காக்கள், அந்த பூங்காவில் இருந்த பழமரங்கள் பூப்பதை நிறுத்திவிட்டன, கனிகள் கொடுப்பதை நிறுத்திவிட்டன. அவை அந்த குழந்தைகளுக்காகத்தானே கொடுத்தன. அது தெரியாமல் அவன் பூட்டிவிட்டானே. இதை உணர்ந்ததும் கதவுகளை திறந்து விடுகிறான். அப்போது குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த பூங்காவில் இருக்கிற கனிகளை பறித்து செல்கின்றன. அவன் இறக்கிற போது மலர்கள் வானத்திலிருந்து உதிர்ந்து அவன் உடலை மூடிக்கொண்டன என்கின்ற அற்புதமான கதையை ஆஸ்கர் வைல்ட் எழுதியிருப்பார். மேற்கத்திய இலக்கியங்களிலும் மலர்களை பற்றிய பல புனைவுகள் உண்டு. நார்சிசஸ் என்கிற ஒரு நீர்த்தாவரம். இந்த நார்சிசஸ் என்பது எப்படி வந்தது என்பதை ஷேக்ஸ்பியர் போன்றவர்கள் பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நார்சிசஸ் என்பவன் ஒரு அழகான இளைஞன். ஜூபிட்டர் என்பவன் தேவர்களுடைய அரசன், கிரேக்க தேவர்களுடைய அரசன். அவன் இன்னும் சில தேவதைகளோடு சிநேகிதமாக இருப்பதற்காக எக்கோ என்கிற ஒரு பெண் தேவதையை அனுப்பி தன்னுடைய மனைவியோடு பேசிக்கொண்டிருக்கும்படி சொல்கிறான். அவள் போய் சகல நேரமும் ஜூபிட்டரின் மனைவி ஜுனோவுடன் பேசிக்கொண்டிருப்பான். இவனோ மற்ற இடங்களில் அப்படியே வலம் வந்து கொண்டிருப்பான், ஒரு மைனர் போல. இது ஜுனோவுக்கு தெரிந்து விடுகிறது. ஒரு நாள் அவளை சபித்து விடுகிறாள். என்ன சாபம் என்றால், உன்னால் பேச முடியாது. ஏனென்றால் பேசி பேசிதானே இவளுடைய நேரத்தை ஆக்கிரமித்தாள். அதனால் உன்னால் பேச முடியாது. மற்றவர்கள் சொல்கிற வரிகளில் கடைசி வாக்கியத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்வாய். அப்படித்தான் எக்கோ என்கிற சொல்லே வந்தது. நாம் சொல்வதிலிருந்து கடைசி சொல் வருவதுதான் எக்கோ. அந்த தேவதை இந்த இளைஞன் மீது மையல் கொள்கிறாள். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பான். அவனிடம் சென்று தன் அன்பை தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவளால் தெரிவிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் சொன்ன கடைசி சொல்லைத்தான் சொல்லுகிறாள். தான் இவ்வளவு அழகாக இருக்கிறேனா என்று ஆராய்வதற்காக அவன் ஒரு நீர்நிலையிலே சென்று தன் முகத்தை பார்க்கிறான். அந்த முகம் அவ்வளவு அழகாக தெரிகிறது. தன்னுடைய முகத்தையே முத்தமிடுவதற்கு போய் நீச்சல் தெரியாததால் மூழ்கி போகிறான் நார்சிசஸ். அந்த இடத்தில் வருவதுதான் நார்சிசஸ் என்கிற நீர்த்தாவரம். நார்சிசிசம் என்பதே மனவியலில் ஒரு முக்கியமான அங்கம். சில பேர் தன்னை தவிர யாரையும் நேசிக்க மாட்டார்கள். அவர்கள்தான் நார்சிசிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லா நேரங்களிலும் தன்னை பற்றியே பேசுவார்கள். நகுலன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். என்னை பார்க்க வந்தார், தன்னை பார் என்று கூறி சென்றார். பல நேரங்களில் நம்மை உடல் நலம் விசாரிக்க வருகிறவர்கள் தங்கள் வீர பிரதாபங்களை எல்லாம் கூறிவிட்டு போவார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நார்சிசம். தன்னைத்தான் உலகம் என்று நம்பிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களை மட்டம் தட்டுகிற மனநிலையும் நார்சிசத்தின் ஒரு பகுதி. ஷேக்ஸ்பியர் இந்த நார்சிசம் என்கிற வார்த்தையை பல காவியங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். ஷேக்ஸ்பியர் இன்னொரு அற்புதமான வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார் ரோமியோ ஜூலியட்டில். நீங்கள் எதை ரோஜா என்று அழைக்கிறீர்களோ அதை வேறெந்த பெயரில் அழைத்தாலும் அது அதே மனத்தோடு தானே திகழப் போகிறது. தேன்மொழி தாஸ் என்கிற ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், நான் காட்டுக்கு சென்றேன், பெயர் தெரியாத பூவை பார்த்தேன், அதற்கு காஞ்சனை என்று பெயரிட்டேன். நாம் வைப்பது தானே பெயர், நாம் வைத்த பெயர் தானே எல்லாம். எனவே நமக்கு தெரியாத அந்த பூவையும் ஒரு பெயர் வைத்து அழைப்போம். பெயர் வைத்து அழைக்கிற போது ஒரு நெருக்கம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? நீங்கள் ஒருவரை ஒரு சிற்றுண்டி சாலைக்கு செய்கிறீர்கள், அங்கே பரிமாறுகிறவரை பெயர் வைத்து அழையுங்கள், அவர் எவ்வளவு மகிழ்ந்து போகிறார் பாருங்கள். ஏனென்றால் உலகத்திலேயே மிகவும் இனிமையாக இருப்பது நமக்கு நம்முடைய பெயர்தான். அந்த ரோஜாவை எந்த பெயரில் அழைத்தாலும் அது மணக்கத்தான் செய்யும் என்று ஷேக்ஸ்பியர் சொன்னாலும் அவருடைய அத்தனை நாடகங்களிலுமே அவர் பார்த்து பார்த்து பெயர் வைத்திருக்கிறார். மேல்வெலியோ என்கிற ஒரு பாத்திரம், கெட்டதே செய்பவன், மேலிவெலன்ஸ் என்கிற வார்த்தையிலிருந்து. பென்வலியோ என்கிற ஒரு பாத்திரம், நல்லதே செய்பவன், பெனிவெலன்ஸ் என்கிற சொல்லிலிருந்து. அதே போல நடுக்கோடை இரவு, மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம் என்கிற அந்த நாடகத்தில் வருகிற அந்த நகைச்சுவை பாத்திரங்கள் எல்லோருக்குமே அவர்கள் செய்கிற பெயரை வைத்துத்தான், செயலை வைத்துத்தான் பெயர்கள், தொழிலை வைத்துத்தான் பெயர்கள். குயின்ஸ் என்றெல்லாம் அந்த பெயர் வரும். அவை அனைத்துமே அவர்கள் செய்கிற தொழிலில் பயன்படுத்துகிற உபகரணங்களை கொண்ட பெயர்கள். எனவே அவர் பெயரில் என்ன இருக்கிறது என்று சொன்னாலும் பார்த்து பார்த்து பெயர் வைத்தவர் தான். கிங் ஜான் என்கிற நாடகத்தில் ஒரு அற்புதமான வரி வருகிறது, தங்கத்திற்கு முலாம் பூசுவதைப் போல, அள்ளிக்கு வண்ணம் பூசுவதைப் போல, வயலட்டுகளுக்கு நறுமண திரவம் தெளிப்பதைப் போல முட்டாள்தனமான மிகையான செயல் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஷேக்ஸ்பியருடைய பாடல்களில், ஷேக்ஸ்பியருடைய வரிகளில் நிறைய மலர்களை அவர் கையாண்டிருக்கிறார். வேர்ட்ஸ்வர்த் டெஃபோடில் என்கிற அந்த மலரை தன்னுடைய கவிதையில் பயன்படுத்தியவர். இன்று இருக்கிற சுற்றுச்சூழல்வியல் ஆர்வலர்கள் அனைவருமே அவரை சுற்றுச்சூழலியலுக்கு ஒரு முன்னோடி என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அவர் இயற்கையை பார்த்து ரசித்தவர், இயற்கையின் உபாசகராக இருந்தவர், பூக்களை நேசித்தவர், ஏரிகளை நேசித்தவர், வயல்களை நேசித்தவர். அதனால் அவரை முன்னோடி என்று அழைக்கிறார்கள். அவருடைய தாக்கம் சுற்றுச்சூழலியல் வல்லுநர்களின் மீது படிந்தது, அவர்கள் மனத்தில் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தியது என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஜென் கவிதை பாஷோ எழுதியிருப்பது, நான் பிளவுபட்ட சுவரில் முளைத்திருக்கிற நசூனியாவை உற்று பார்த்தேன் என்பது அந்த ஹைக்கூ. சுவர் விரிசல் அடைந்திருக்கிறது, அந்த விரிசலை கூட இயற்கை அழகுபடுத்தி இருக்கிறது. நசூனியா என்கிற பூவினால் அதை அழகுபடுத்தி இருக்கிறது. அவர் அந்த பூவை பார்க்கிறார், அவ்வளவுதான். அது அழகா அழகில்லையா எதுவும் சொல்லவில்லை. அழகு அழகில்லை என்று சொல்வதற்கு யார் நமக்கு அதிகாரம் கொடுத்தது? அனைத்துமே அழகுதானே, அதை பிரித்து பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? லாவோட்சு கூறுவதைப் போல எப்போது நீங்கள் அழகை அழகென்று உணர்கிறீர்களோ அப்போது அவலட்சணமும் ஆரம்பமாகி விடுகிறது. உண்மை இல்லை ஓர் பொய்யில்லாமையால், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்று கம்பர் கூறுவது அதனால்தான். ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இன்னொன்றை வேறுபடுத்தித்தான் ஒன்று இருக்கிறது என்று கூற முடியும். இதுதான் பாஷாவுடைய கவிதை. ஓஷோ சொல்கிறார், இதையும் டென்னிசனுடைய கவிதையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். ஓ சின்ன பூவே, உன்னை நான் வேரோடு பிடுங்கி உன்னை முழுமையாக ஆராய்ந்தால் இந்த உலகத்தையும் இறைமையும் நான் அறிந்து கொள்வேன் என்று. டென்னிசனின் கவிதை பாருங்கள், அவர் பூவை சின்ன பூ என்று சொல்லிவிட்டார், அப்போதே அவர் பெரியவர் என்று ஆகிவிடுகிறது. இரண்டாவது பறித்தும் விடுகிறார், வேரோடு பறித்து விடுகிறார். பிறகு அதை ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை பொறுத்தவரை அது ஒரு ஆராய்ச்சி பொருள், அது ஒரு இயற்கையின் சீதனம் அல்ல. ஆனால் பாஷோ சொல்கிறார், பாருங்கள் அந்த பூ எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த உடைந்த செவரிலே
பூத்திருக்கிறது, அதை உற்று பார்க்கிறேன். யாரும் பார்ப்பதில்லை. வேலிகளிலே இருக்கிற மலர்களை யார் பார்க்கிறார்கள்? ஆனால் வேலியிலே இருக்கிற மலர்களுக்கும் அழகு இருக்கிறது. அவற்றையும் பார்க்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அவற்றிலும் இயற்கை தன்னுடைய அழகை முடிந்து வைத்திருக்கிறது என்ற அற்புதமான ஒரு நுட்பத்தை பாஷா அவனுடைய கவிதை சொல்கிறது. மேற்கு எதையும் கையகப்படுத்த நினைக்கிறது, கிழக்கு அதை அதன் போக்கிலே நசிக்கிறது. அதனால்தான் நமக்கு எல்லா மலர்களுமே அழகாக இருக்கிறது. இன்று அதிகம் அறியப்படாத அனிச்சமும் அழகு, இருப்பையும் அழகு, கழுநீரும் அழகு, நாம் பார்க்கிற அத்தனை மலர்களும் அழகு என்று தமிழர்கள் போற்றி வளர்த்தவர்கள். மலர்களிடமிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கசக்கினாலும் நம் கைகளை வாசனையாக்கி விடுகின்ற மலர்கள். மலர்களிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். காலையிலே மலர்கின்றன, மாலையிலே உதிர்வதாக இருந்தாலும் அவை மரணத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. இருக்கிற நாள் முழுவதும் நறுமணத்தை அள்ளி அள்ளி நமக்கு வழங்கிவிட்டு செல்கின்றன. மலர்களிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். தன் இருப்பினால் சுற்றுப்புறத்தை எல்லாம் நறுமணமாக்கிவிட்டு தன் இருப்பை பதிவு செய்கிறது. மலர்களிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு உயரத்தில் அது பூத்தாலும் இறுதியில் தான் மலர காரணமான வேர்களின் மீது விழுந்து நன்றி கடன் செலுத்துகிறது. நன்றி, வணக்கம். 8 வயது அந்த சிறுமிக்கு. அந்த சிறுமியினுடைய பெயர் தேஜஸ். அவளுக்கு 1 வயதுல ஒரு தங்கை. மிக மிக வறுமையானது ஒரு குடும்பம். அப்பா பாடல் எழுதுகிறவர், அதனால் அவருக்கு போதிய வருமானம் தன் குடும்பத்தை நடத்துறதுக்கு இல்லை. தானே போய் வீடு வீடாக யாசகம் கேட்டா நல்லா இருக்காதுன்னு தன் 8 வயது மகளை கொஞ்சம் 5ம் 10ம் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டு அனுப்புவார் அந்த அப்பா. தன்னோட 1 வயசு தங்கையை பார்த்துக்கிறதுக்காக அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகலை, படிக்கலை, படிக்க முடியல, அவளுக்கு வசதி இல்லை. அதனால என்ன செய்யறா, போறா அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் போய் ஒன்றும் பண்ண மாட்டா. அவங்க வீட்டு கதவை லேசா திறந்திருக்கும் இல்லை, அந்த கதவை பிடிச்சிக்கிட்டு லேசா உள்ள எட்டி பாப்பா. அவளுடைய முகத்தில் ஒரு வறுமை தாண்டவம் ஆடும். இந்த யாசகம் கேட்கிற மாதிரியான நிலைமை இருக்கேன்ற ஒரு சோகம் கண்ணில் தெரியும். குழந்தைக்கு வயசு 8 தான். பார்த்தோன்னே பாவமா இருக்கும். என்ன வேணும் தேஜஸ் உனக்கு அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. இல்லை, கஷ்டமா இருக்கு, அப்பா ஏதாவது உங்களால் முடிஞ்சா வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவா. 5 10 அவங்க அப்பாக்காக கொடுக்குறாங்களோ இல்லையோ அந்த பிஞ்சினுடைய முகத்தை பார்த்து கொடுப்பாங்க. இப்படியே நிறைய நாள் போச்சு. வாங்கும்பொழுது அந்த குழந்தை என்ன சொல்லுவா, அப்பா இன்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை முன்வைத்து தான் நம்ம வாங்குற காசை வாங்குவா. ஒரு நாள் எப்பொழுதும் வாடிக்கையாக வந்து காசு வாங்குற வீட்டுக்கே தேஜஸ் போய் நிக்கிறா. என்ன தோணுச்சோ தெரியல, தினமும் பைசா தினமும் இல்லாட்டாலும் அடிக்கடி கொடுக்குறவருக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இதே உனக்கு வேலையா இருக்கு தேஜஸ், இன்னைக்கு நான் உனக்கு தரமாட்டேன் பைசான்னு சொல்லிடுறாரு. ரொம்ப வேதனையா இருக்கு அவளுக்கு. அப்படி நீங்க சொல்லாதீங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாங்கலை, எங்க அப்பா ரொம்ப பாவம், நீ என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு நான் உனக்கு பைசா தரமாட்டேன்னு கண்டிப்பா சொல்லி அனுப்பிச்சிடுறார். தேஜஸ் வீட்டுக்குள்ள போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப பக்கத்து வீடுங்கிறதுனால அந்த வீட்டில் நடப்பது கேட்கிறது தரமாட்டேன்னு சொன்னவருக்கு. அழுக சத்தம். தேஜஸ் தான் அழறா வீட்டுக்குள்ள. இனிமே நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்ப்பா, எனக்கு அசிங்கமா இருக்கு, 5 கொடு 10 கொடுன்னு நான் கேட்க மாட்டேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டியும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் இனிமே என்ன காசு வாங்க அனுப்பாதீங்கன்னு கத்தி அழறா. அந்த அப்பா என்ன பண்றாரு, ஆத்திரம், ஏன்னா அவருக்கு ஒரு கையாலாக அத்தனம் இருக்கு, சம்பாதிக்க முடியல, குழந்தை வேற இப்படி சொல்றான்ற ஆத்திரத்துல காகிதம் மாதிரி மெலிந்த தேகமுடைய தேஜஸை அடிச்சு அப்படி வாசல்ல வீசிட்டு கதவை சாத்திக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரருக்கு மிக மிக பதபதைப்பா இருக்கு. என்ன மனுஷன் இவர், பிள்ளைய தூக்கி அடிச்சு வெளியில போட்டுட்டு இப்படி கதவை சாத்திட்டாருன்னு தேஜஸை அணைத்து கொள்கிறார். அணைச்சிக்கிட்டு அந்த கதவை தட்டுறார். தேஜஸோடைய அப்பா கதவை திறக்கிறார். குழந்தைய இப்படி அடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஆக்ரோஷமா கத்துறாரு. இது என்னுடைய பெண், இது என்னுடைய குழந்தை, என்ன வேணா நான் பண்ணுவேன், இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். அந்த குழந்தைய திருப்பி உள்ள கூப்பிட்டுக்கிறார். ராத்திரி முழுக்க தேஜஸ் வீட்டுல விளக்கு எரியவே இல்லை. அந்த வாடகைக்கு இருக்கிற வீடு, அந்த வீட்டை விட்ட ஓனருக்கு பயமா இருக்கு. வறுமை காரணமாக குடும்பமாக சேர்ந்து ஏதாவது தகாத முடிவை எடுத்து விடுவார்களோன்னு ஒரு பயம். உடனே வேகமா வந்து அந்த கதவை விடிந்ததும் விடியாததுமா தட்டுறார்.
தட்டின உடனே தேஜஸோட அப்பா வெளியில வந்து, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கெல்லாம் விஷம் குடிச்செல்லாம் செத்து போக மாட்டோம், விஷம் வாங்கவே காசு உங்ககிட்ட தாங்க வாங்கணும், எங்க கிட்ட காசு இல்லை, அந்த மாதிரி முடிவெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. என்னவோ பண்ணிட்டு போங்க, என் வீட்டை நீங்க காலி பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ண வீட்டில் எந்த பொருளுமே கிடையாது, கதவுகள் இரண்டும் திறந்தே இருக்கின்றன. காசு தரமாட்டேன்னு சொன்னார் இல்லை இந்த பக்கத்து வீட்டுக்கார், மனசு கேட்கல அவருக்கு, என்னமோ கொஞ்சம் உறுத்தலாவே இருந்தது. யாருமே இல்லாத, குறிப்பாக தேஜஸ் இல்லாத அந்த வீட்டுக்குள்ள போய், திறந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது அந்த வீட்டு செவுத்துல பென்சிலால மணிமணியான கையெழுத்தால, இவங்க கிட்டேருந்து இன்னைக்கு இவ்வளவு வாங்கின திருப்பி தரல அத்துணை கணக்கையும் தேஜஸ் மிக நேர்மையாக செவுத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த கதை முடியுது. வறுமையிலும் நேர்மை கதையா படிக்க ரொம்ப அழகா இருந்தது. ஆனா வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு மனிதரை சந்தித்தது, அது மிக மிக ஒரு மாதிரியான தருணம். அது போஸ்ட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆக போறார் ஒரு பெரியவர் திருச்சியில. அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆல் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்னு ஒரு தந்தி வருது. அவரால் அதை தாங்க முடியல. ஏன்னா நேர்மைக்கு மிக பேர் போனவர் அவர். அவர் இருக்கிற பிரான்ச்ல ஒரு காலனா கூட காணா போகாது, எந்த விதமான கணக்கில் கோளாறுமே வராதுன்னு பெயர் எடுத்த ஒரு நபர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இப்படி ஒரு பேர், அவர் பேர் என்னுடைய ஏன் இப்படி நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியலேன்னு அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு போய் கேட்கிறார். அவர் அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி எந்த பிரான்ச்சில் இருந்தார்னா 2 பேர் மட்டும்தான், இவரும் இவரோட கூட வேலை பார்க்குற ஒரு குமாஸ்தாவும் இருக்கு, ஒரு கிளர்க்கும் இருக்கிற ஒரு பிரான்ச். அது அந்த அலுவலகத்துக்கு போய் கேட்குறார், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டேன்னு வந்திருக்கே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ சொல்கிறாங்க, மணி ஆர்டராக வந்த பணம் எல்லாம் வரல, ரெஜிஸ்டரில் என்ட்ரி மட்டும்தான் இருக்குது, பைசா வரல. யாரோ கையாடி இருக்காங்க, உங்க கீழே வேலை பார்த்த ஒருத்தர் இருக்காரு, 2 பேர் தான் இந்த பிரான்ச்சுக்கு, எங்க போச்சு பணம்? நான் உங்க மேல சந்தேகப்பட்டு இதை நிறுத்தி வைக்கல, எனக்கு விளக்கம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க பேமெண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாங்க உடனே ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. இரவு முழுவதும் தூக்கமே இல்லை அந்த பெரியவருக்கு. பணம் வருமோ வராதோன்ற கவலையை விட ஒரு பிளாக் மார்க்னு ஒன்று வருது இல்லையா, என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸில் என் பேரு கெட்ட போகிற மாதிரி ஆகிப்போச்சு, நான் எந்த தவறுமே செய்யாம. இப்போ தன்னோட வேலை பார்த்த ஒரு கிளர்க் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணுறார். எப்பொழுதுமே நம்ம அவசரத்தில் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி தானே இருக்கும், ஃபோன் எடுக்கலை, cannot be reached தான் வருது, எடுக்கலை. இவருக்கு இன்னும் வேதனை கூடுதலாகி போகிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அப்போ ஒரு வாரம் கழிச்சு உங்க 2 பேரையும் விசாரணைக்கு கூப்பிடுறோன்னு திருப்பி தகவல் வருது. 2 பேரும் போறாங்க. போகும்பொழுது அந்த பணத்தை எடுத்தவர் அவர் சொல்றார், என்னைக்கெல்லாம் இந்த பெரியவர் லீவ் போட்டாரோ அன்னைக்கு வந்த மணி ஆர்டர் பணத்தை எல்லாம் தான் நான் எடுத்துட்டேன். அவருக்கு தெரியாது, அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கான தண்டனை கொடுக்கணும்னா மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருங்க, அவரை எதுவும் பண்ணாதீங்கன்னு உண்மையை அப்போ ஒத்துக்கிட்டார். ஏன்னா வறுமையின் காரணமாக நான் தெரியாமல் பண்ணிட்டேங்கிறதையும் ஒத்துக்கிட்டார். அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு அவருடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்தது. அந்த உண்மையை ஒத்துக்கிட்டவர் இல்லையா, அவரும் இறந்து போயிட்டாரு. அந்த போஸ்ட் மாஸ்டரும் இப்போ உயிரோடு இல்லை. அந்த போஸ்ட் மாஸ்டர் என்னுடைய மாமனார், கண்ணால் பார்த்தது. இது ஒரு வாரம் தூக்கமே இல்லை. யாரோ ஒருவர் சொல்கிற பொய்யோ, யாரோ ஒருவர் செய்கிற தப்போ சம்பந்தமே இல்லாத மற்றவர்களை எந்த அளவுக்கு பாடுபடுத்தும் தெரியுமா? ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் வறுமையில செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், நான் செஞ்சது தப்பு, என் மேலதான் தப்புன்னு ஒத்துக்கிற மன தைரியம் நீங்க யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம். ஒரு நிமிஷம் ரகசியமா யோசிச்சு பாருங்க, அந்த தைரியம் நமக்கு வருமானா அவ்வளவு எளிதாக வரவே வராது. செஞ்சது செஞ்சதாவே இருக்கட்டும், சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும், அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைமையில அப்படியே மெயின்டைன் பண்ணுமோ தவிர அதை சொல்ல மாட்டோம். மிக நெகிழ்வாக இருந்தது. அவர் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சது பெருசா படலை. நல்ல வேலை, என் பேர்ல எந்த விதமான தவறான ஒரு அபிப்பிராயமும் வராத அளவிற்கு இப்பவாது உண்மையை சொன்னேன் அப்படின்னு மானசீகமாக நன்றி தான் சொன்னோம். குடும்பமா எல்லாருமே சேர்ந்து அவருக்கு நன்றி தான் சொன்னோம். ஏன்னா அவருடைய மகளை படிக்க வைப்பதற்காக அவர் நிறைய கடன் வாங்கிட்டார். அந்த கடனை அடைக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்தில் அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டார்.
அப்போ இந்த மாதிரி மனிதர்களுக்கும் வாசனை உண்டு. சில நேரங்களில் அப்போ பொய் சொன்னா அந்த மனிதர்களுக்கு வாசனை உண்டோன்னு நாம தவறா எடுத்துப்போம். அப்படி இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் பொய் சொன்னாலும் அது அடுத்தவரை பாதிக்குதுன்னு தெரிய வரும்பொழுது அந்த தவறுக்கு நான் தான் காரணம்ங்கிற ஒத்துக்கொள்கிற மனப்பாங்கு மிக உன்னதமான மனப்பாங்க. அது நாம சின்னதோ பெருசோ என்ன போய் சொன்னாலும் வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாள் அதை ஒத்துக்கொள்கிற மனப்பாங்கிற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டோமே ஆனால் நாமும் வாசனை மிகுந்த மனிதர்களாக நிச்சயம் ஒரு நாள் மாறும். இது ஒரு விதமான மனிதர்கள்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான மனிதர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நாம போய் உதவி செய்வோம்? ரொம்ப எளிமையான விஷயம். சின்ன வயசுலேருந்து மாரல் சயின்ஸில் சொல்லி கொடுக்குற அதே விஷயம். உதவி செய், அடுத்தவங்களுக்கு உதவி செய். எப்போ உதவி செய்யணும்? சில பேருக்கு உதவின்னு யாராவது கேட்கணும், அவங்க கிட்ட மன்றாடணும், இந்த உதவி செய்யறியா அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். 100 ரூபாய்க்கு உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காண்பிப்பதற்கு 1000 ரூபாய்க்கு மாலை வாங்கி போடணும்னு எதிர்பார்க்கிற மனப்பாங்கோடு உதவி செய்பவர்கள் தான் நம்ம நிறைய பேர். அல்லது இன்னொன்று சொல்லிடுவோம், ஒரு தடவை உதவி செஞ்சா நிறுத்த மாட்டாங்கங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அதெல்லாம் செய்யலன்னு ஒரு பேரோட போயிட்டும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நினைக்காதவர்கள் இருப்பதினால்தான் எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் எல்லோரிடமிருந்தும் அல்லது யாரிடமிருந்தோ நிறைய பேருக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தங்க தன்னுடைய 10-12 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தையோட வராங்க ஒரு ஊருக்குள்ள. கையில ஒரே ஒரு சின்ன காகிதம் தான் இருக்கு. அதுல பூமிநாதன் 4வது தெரு அப்படின்னு எழுதியிருக்கு. எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க, இதுல பூமிநாதன் 4வது தெருன்னு இப்படி மொட்டையா எழுதியிருக்கீங்களேம்மா, அவர் யாருன்னே தெரியலேன்னு பார்க்குறவங்க எல்லாமே சொல்றாங்க. இது மட்டும்தாங்க என்கிட்ட இருக்கு, வேற விலாசம் இல்லை அவரை பத்தின்னு அந்த அம்மா சொல்றாங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பால் கூட கண்டுபிடிக்க முடியாத விலாசங்களை எல்லாம் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய இஸ்திரிக்காரர் சொல்லிடுவார் தெரியுமா? அதே மாதிரி தான் அந்த தெருவில் இருக்கக்கூடிய இஸ்திரிக்கார்ட்ட போய் அந்த அம்மா கேட்குறாங்க, பூமிநாதன் 4வது தெருன்னு போட்டிருக்கே, இது யாருன்னு தெரியுமா? அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட அயன் துணி கொடுக்குறவங்க யார் பேரும் பூமிநாதன் கிடையாதுங்க. அயனே துணி கொடுக்க மாட்டாருங்க. ஒருத்தர் இருக்காரு அந்த பள்ளிக்கூடத்து வாட்ச்மேன், அவர் பேர் எங்களுக்கும் இப்ப வரைக்கும் தெரியாது. அவர் பேர் ஒருவேளை பூமிநாதனா இருக்கலாம், நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. அதே மாதிரி அந்த அம்மா போறாங்க. போகும்போது அவர் உட்கார்ந்து இருக்காரு அந்த கேட்டு கிட்ட. ஐயா உங்க பேரு பூமிநாதனா? சொல்லுங்க, நான் தான் பூமிநாதன், என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்ததுல. இப்ப சொல்றாங்க, இந்த பாருங்கன்னு ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கார் பேரு கிருஷ்ணமூர்த்திங்க, அவருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தேன். அந்த அறுவை சிகிச்சைக்காக நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, அதுல நீங்களும் ஒருத்தர். நீங்க 150 ரூபாயோ 200 ரூபாயோ பணம் அமைச்சிருந்தீங்க. போன வருஷம் இதே நாளில் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. இப்போ அவர் உடம்பு சுகமாயிட்டாரு, திருப்பி வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. உதவி செய்தவர்களை எல்லாம் தேடி சென்று நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் நானும் என் மகளும். அதுதான் இப்போ உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லி கையில் ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு கல்கண்டு பாக்கெட்டும் அந்த பூமிநாதன் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதையும் ஏற்றுக்கலை. என்ன ஒரு உதவின்னு செஞ்சா இதை யாராவது ஏற்றுப்பாங்களா? இதெல்லாம் கொடுக்காதீங்க, இப்போ அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவர் ரொம்ப நல்லா இருக்கார், இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதை பக்கத்தில் இருந்து பார்க்குறவருக்கு ரொம்ப குறுகுறுன்னு இருக்கு. யாராவது ஒருத்தர் உதவி இந்த மாதிரி பேப்பரில் நிறைய பார்க்குறோம். நம்ம எடுத்தோன்னே என்ன சொல்லிடுவோம்? இல்லை பாதி போலின்னு சொல்லுவோம். இருக்கலாம், ஆனால் உதவி செய்கிற மனசுன்றது இருக்கு தெரியுமா? உதவி வேணும் அப்படின்னு வாய் கேட்பதற்கு முன்னாலேயே அவர்கள் கண்கள் உதவியை நாடுகின்றனன்னு மனசால உணர்ந்தவங்க ஓடி போய் செய்யறதுக்கு பேர் தான் உதவி. எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் செய்வதற்கு பேர் தான் உதவி. அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய இருக்காங்க, நமக்கு மத்தியிலே இருக்காங்க. எடறி விழும்போது வந்து ரோட்ல இப்ப யாரோ விழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தா யார் விழுறாங்களோ அதை முதல்ல போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் யார் அப்லோட் பண்றாங்கங்கிறது தான் இன்றைய காலகட்டமா இருக்கு.
ஆனா உதவி செய்பவர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. விழறவங்க முழுசா விழறதுக்கு முன்னாடி போய் தூக்கி விடுறதுக்கு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறார்கள், நமக்கு மத்தியிலேயே தான் இருக்காங்க. என்ன துரதிர்ஷ்டம் தெரியுமா, அவர்கள் எல்லாம் சிறப்பான ஒரு ஆடை போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெளிச்சத்தோட வலம் வருபவர்கள் கிடையாது. கை விரல் இடுக்குகளில் காணாமல் போகிற மணல் துகள்கள் மாதிரி நம்மளோடயே தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க எப்ப இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. உண்மை சம்பவம் இதே மாதிரி ஒண்ணு. இது கதை, நிஜமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. முகநூல்ல ஒரு அம்மா, அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இங்க சென்னையில இருக்கார். அவருக்கு 74 வயது. பெரிய பதவியிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி தனியாகவே வசிக்கிறவர். அவர் மனைவி கிடையாது. அந்த பெங்களூர்ல இருக்கிறவங்க அந்த பெரியவருக்கு போன் பண்ணியிருக்காங்க. போன் எடுக்கல, பயமா இருக்கு. முதல் தடவை பண்ணினாங்க, ஃபுல்லா ரிங் போச்சு, எடுக்கல. இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, நான்காவது முறை எடுக்கவே இல்லை. பயமான உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அவரே போன் பண்றாரு அந்த நம்பருக்கு. போன் பண்ணி சொல்றாரு, பயப்படாது. வேகமா ரூம்ல இருந்து வெளியில வரும்போது இங்க இருந்த மேசையில நெத்தியில இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். கொஞ்ச நேரம் மயக்கமா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப சுதாரிச்சுக்கிட்டேன், பயப்படாதேன்னு சொல்லி அவர் போன்ல பேசுறார். ஆனா பேசும் குரல் தெளிவான குரலாக இல்லை. அவங்களுக்கு பெங்களூர்ல இருந்தவங்களுக்கு நிம்மதியா இல்லை. தன்னுடைய சென்னையில இருக்கக்கூடிய நண்பருக்கு போன் பண்றாங்க. நீங்க சென்னை தானே? அவர் எனக்கு பெரியப்பா முறை, போன்ல இந்த மாதிரி பேசின இப்படி இருந்தது, பக்கத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் போய் பார்த்துட்டு அவர் எப்படி இருக்காருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அவர் குடி இருக்கிற வீடும் அந்த பெரியவர் இருக்கிற வீட்டுக்கும் போறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். உடனே அவர் என்ன செஞ்சாரு, அந்த பெரியவர் இருக்கிற வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு நபரை எனக்கு தெரியும், அவங்கள நான் தொடர்பு கொண்டு உங்க வீட்டு பெரியப்பாவை போய் பார்க்க சொல்றேன்னு சொல்றாரு. அந்த வீட்டு பையனுக்கு 20 வயசு. ஃபோன் பண்ணி, தம்பி உங்க ஏரியா பக்கத்துல ஒரு அட்ரஸ் இருக்கு, கொஞ்சம் தயவு செய்து போய் அந்த வீட்டு பெரியவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து நிலைமையை சொல்றியாப்பான்னு விஷயத்த சொல்றார். அந்த பையன் போறான். உடனே போறேன்னு போறான். போய் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபோன் பண்றான், பெரியவர் இப்ப நல்லா இருக்காரு, லேசா அவர் அந்த டேபிள் முனையில இடிச்சுக்கிட்ட காயம் இந்த இடத்துல இருக்கு, மற்றபடி அவர் தெளிவாக தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்றான். பேச்சு துணைக்கு ராத்திரி இருந்துட்டு போறியான்னு கேட்குறாரு. நான் இருந்துட்டே வரேன் நாளைக்குன்னு அந்த பையன் சொல்றான். இதுதான் உதவி. மறுநாள் காலையில ஃபோன் பண்ணி என்ன சொல்றான்னா, தாத்தா வேலைக்கு போன காலத்திலிருந்து கல்யாணம் ஆன காலத்துலேருந்து அவருடைய பழைய கதையெல்லாம் ராத்திரி வரைக்கும் பேசி 4 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை, நான் தாத்தாவோட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இது எவ்வளவு அழகான ஒரு மனப்பாங்கு. செய்வோமா யாருன்னே தெரியாது. இன்னொரு தடவை அந்த பெரியவரால் அந்த பையனுக்கு என்ன நன்மை என்ன லாபம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி போர் ஒரு முதியவரோட துணைக்கு இருந்த ஒரு மன திருப்தி, ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு தெரியுமா, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதே மாதிரி உதவின்னு கேட்ட உடனே யோசிக்காமல் செய்கிற நபர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா, அவங்களையும் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவர்கள் எல்லாம் கடவுளால் சிறப்பாகவே சிருஷ்டி செய்யப்பட்டவர்கள். அந்த மாதிரி மனிதர்களுக்கும் வாசனை உண்டு. அந்த மாதிரி மனிதர்களுக்கு வாசனை நிறைய இருக்கு. மனிதர் தன்மை சாகவே இல்லை. அதைத்தான் கல்யாண்ஜி சொல்கிறார். சைக்கிளில் இருந்த தக்காளி கூடை சரிந்து விழுந்ததில் 3/4 ரோட்டிற்கு எல்லா திசைகளிலும் தக்காளி பழங்கள். தலைக்கு மேல் வேலை இருப்பதாய் நடந்தும் கடந்தும் சென்றனர் மனிதர்கள். அங்கே பெரிதாய் தக்காளிகள் நசுங்கியதை விட மனித நேயம் தான் நசுங்கியதுன்னு ரொம்ப அழகா சொன்னார் ஒரு கவிதை. அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல கேட்ட உதவியை மட்டும் செய்யாமல் கேட்காமலேயே கொஞ்சம் கூடுதலாக உதவி செய்யக்கூடிய மனிதர்களுடைய அவங்களுடைய மனசுன்றது நமக்கு இருக்கிற மனதின் அளவை விட நிச்சயமாகவே பெரிய கொள்ளளவு உள்ள மனதாகத்தான் இருக்க முடியும். அவர்களுடைய வாசனையும் மிக மகத்தான வாசனை தான். அந்த மாதிரி மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு விதமான மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா, நம்ம எது செஞ்சாலும் அதை அங்கீகரிப்பவர்கள். அங்கீகாரம் கிடைக்காததினாலேயே வாழ்க்கையில் மிளிராமல் போனவர்கள் எத்தனையோ பேர். சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஒருத்தர் ஒரு வேலையை ரொம்ப அழகா செய்வார், அதை அப்பவே சுட சுட பாராட்டுவதில் இருக்கிற சிறப்பு ஆறி போகிறதுக்கு அப்புறமா சொல்றதுல இருக்காது.
ஆமா அன்னைக்கு பண்ணீங்க நல்லா இருந்தது அப்படின்னு அது ஏங்க அப்பவே சொல்லலை. சொன்னா தானா, நல்லா இல்லைன்னா தான் சொல்லுவேன். நான் நல்லா இருந்தா சொல்ற பழக்கம் இல்லைன்னு வேற சில பேர் சொல்லுவாங்க. என்னமோ அவங்க வாயிலிருந்து வருவது வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்குற மாதிரி அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அங்கீகரிக்கிறதுன்னா அவார்டு கொடுக்கறதுன்னு அர்த்தமே இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்க பார்க்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நிஜமாவே நல்லா இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தோணும். இன்னைக்கு நான் டல்லா இருக்கேன், ஆனா அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் மனசுக்கு நல்லா இருக்கும். பொய் கிடையாது அது. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே மாதிரியான பொய் இல்லை அது. அங்கீகாரம் செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.